அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சம் எக்ஸசைஸ் 2.2ல் செகண்ட் சம் Z ஈக்குவல் டு 2+3 என கொண்டு கீழ்காணும் கலப்பெண்களை ஆர்கட்டு தளத்தில் குறிக்கன்னு சொல்லியிருக்கேன். IZ மற்றும் Z+I. முதல்ல இதனுடைய வேல்யூஸை நம்ம என்னன்னு கண்டுபிடிப்போமா. Z ஈக்குவல் டு 2+3i. இதை எப்படின்னா, இது ரியல் நம்பர், இது இமேஜினரி நம்பர். அப்போ 2,3ன்னு எழுதிக்கோங்க. ஆனால் இது என்னது, ரியல், மெய். இது கற்பனை எண். ஓகேவாம்மா? இந்த இருக்கலாமா, இந்த ஐ இருக்குது இல்லையா, இது கற்பனை எண்கள். இது 2 மெய் எண்கள். ஓகேவாம்மா? தென் நெக்ஸ்ட்டு I இன்ட்டு Z என்னது 2+3i. So that implies 2i plus 3 into I square. I square ஓட வேல்யூ என்னது -1. So that is equal to என்ன சொல்லலாம், 2i minus 1. So that implies -1 plus 2i. So that implies -1 2. இது என்னதுமா, மெய்யெண். இது 2 என்னது, கற்பனை. ஓகேவாம்மா? தென் நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்கான், Z plus IZ. Z plus IZ என்னது 2+3i plus I into Z என்னது 2+3i. that is equal to 2+3i plus 2i plus 3 into I square. இப்போ நம்ம என்ன செய்யணும், எல்லாத்தையும் சிம்ப்ளிஃபை பண்ணுவோமா. 2+3i plus 2i. I ஸ்கொயரோட வேல்யூ -1. ஸோ தட் இஸ் -3. ஸோ தட் இம்ப்ளைஸ் நம்ம என்ன கொண்டு வரலாம், 2 -3. ஸோ தட் இஸ் -1 ப்ளஸ் 5i. அப்போ இதில் என்ன சொல்லலாம், -1 5. -1 மெய்யெண். 5 என்னது, கற்பனை எண். இதெல்லாம் என்ன செய்யணும், இந்த மெய்யெண்கள், கற்பனை எண்கள் எல்லாத்தையும் என்ன செய்யணும், ஒரு ஆர்கண்ட் தளத்தில் குறிக்க. ஆர்கண்ட் தளம் என்னன்னா ஒன்றுமே கிடையாதுமா. இப்போ பாருங்கம்மா, இது மெய் எண்கள். என்னது, இது மெய்யெண். இது என்னதுமா, கற்பனை எண்கள். கற்பனை என்னது, எண்கள். ஸோ இது 0. இப்போ பாருங்க, இது 1 2 3 4 5. இது எப்படி சொல்லுவோம், -1 -2 -3 -4 -5. இதை எப்படி சொல்லுவோம், 1 2 3 4. இது என்னது 5. ஓகேம்மா? இதை எப்படி சொல்லுவோம், ஒரு -1 சொல்லுவோம், -2 -3. ஓகேவாம்மா? இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு 2,3. மெய் 2, கற்பனை எண் 3. பாருங்கம்மா, 2,3. மெய்யெண் 2, கற்பனை இது 2,3. பார்த்தீங்களாம்மா? மெய்யெண் 2, கற்பனை எண் 3. இங்கே இருக்கலாம், நான் சொல்லியிருக்கலாமா 2,3. ஐயோட இருக்கலாம் கற்பனை எண்கள். அப்போ இது 2,3. அப்போ இதுதான் பாயிண்ட், 2,3. ஓகேவாம்மா? தென் நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, -1 என்ன இருக்குது, -1. மெய் எண்ணில் -1, கற்பனை எண் 2. அப்போ இதுதான். ஸோ -1, 2. ஓகேவாம்மா? தென் நெக்ஸ்ட்டு இது மெய்யெண் -1, கற்பனை எண் 5. ஸோ -1 தட் இஸ் 5. ஓகேவா? ஸோ -1, 5. ஓகேவாம்மா? இது நம்ம பாயிண்டெல்லாம் நம்ம குறிச்சிருக்கோம்மா. உங்களுக்கு புரிஞ்சுதாம்மா? ஓகேவாம்மா? இது நார்மல். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ் சொல்லுவோம். எக்ஸ் ஆக்சிஸ் மெய் எண்கள், ஒய் ஆக்சிஸ் கற்பனை எண்கள். இப்போ நம்ம இந்த கோடு போட்டுருவோம். இது 2,3. இது -1, 2. இது -1, 5. இப்படி ஒன்று வரும் இல்லையா, -1, 5 இந்த கோடு.
மைனஸ் 1,2. இங்கே என்னம்மா சொன்ன மெய்யெண் வந்து -1, கற்பனை வந்து 2. இதுதான் வரும். ஆர்கண்ட் தளத்தில் வந்து 0லேருந்து தான் வரும். ஓகேவா? இது 2,3 -1,5 இது வந்து -1,2. ஓகேவாம்மா? ஆர்கண்ட் தளத்தில் நம்ம குறிச்சிருக்கோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு z = 2,3 இருக்கு இல்லையாம்மா? 2,3. IZ வந்து -1,2. ஸோ -1,2. ஸோ -1,2. Z + ZI வந்து இந்த -1,5. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே வருது இல்லையா -1,5 இதான். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய அஷ்வத் அகாடமி யூடியூப் சேனலில் எல்லா சம்ஸும் நான் போட்டுப்பேன். நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.